இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமஸான ஒரு பழைய ஸ்டுடியோ சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் ஏவிஎம் ஸ்டுடியோவை கண்டிப்பா சொல்லுவாங்க. இப்ப பார்க்க போற ஸ்டுடியோ பாத்தீங்கன்னா ஏவிஎம் ஸ்டுடியோவோட ரொம்பவே பழமையான ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டுடியோ. இந்த ஸ்டுடியோல நம்ம மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆர் சார்ல அந்த ஸ்டுடியோல ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டுடியோல தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தமிழ்லயே கலர் படத்தை இந்த ஸ்டுடியோல தயாரிச்சு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டுடியோல தான் தமிழ்லயே ஃபர்ஸ்ட் உருவான இரட்டை வேடத்துல நடிச்ச, அதாவது டபுள் ஆக்ஷன்ல நடிச்ச தமிழ் திரைப்படத்தையும் இந்த ஸ்டுடியோல தான் பாத்தீங்கன்னா எடுத்து உருவாக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டுடியோல கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான திரைப்படங்களை இவங்க பாத்தீங்கன்னா உருவாக்கி இருந்தாங்க. இதெல்லாம் சொல்லும் போதே நீங்க கண்டிப்பா கெஸ் பண்ணிருப்பீங்க நான் எந்த ஸ்டுடியோவை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் இந்த ஸ்டுடியோ பத்தி தான் இந்த வீடியோல இன்னைக்கு ஃபுல்லா பார்க்கலாம். இந்த சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் இந்த ஸ்டுடியோவை யார் கட்டியிருக்காங்க அப்படின்னா டி.ஆர். சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு தான் இந்த ஸ்டுடியோ பாத்தீங்கன்னா உருவாக்கி இருக்காரு. டி.ஆர். சுந்தரம் அவர்கள் இவர் பாத்தீங்கன்னா 1907 வருஷம் சேலத்துல இருக்கிற திருச்செங்கோடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஏரியால தான் இவர் பிறகுறாரு. இவரோட அப்பா டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் தான் இவர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா டி.ஆர். சுந்தரம் அவர்கள் லோக்கல்ல பாத்தீங்கன்னா காலேஜ் படிப்புலாம் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபாரினுக்கு இவர் பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் சம்பந்தமா அதிகமா இன்னும் தெரிஞ்சுக்க அதிகமா படிக்க அவர் பாத்தீங்கன்னா ஃபாரின் போறாரு. ஃபாரின்ல போயிட்டு டெக்ஸ்டைல் சம்பந்தமா அதிகமா படிச்சு தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா ஃபாரின்லயே ஒரு ஃபாரின் பொண்ணா பார்த்து அவர் லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. இவரு என்னதான் டெக்ஸ்டைல் சம்பந்தமா அதிகமா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட நம்ம டி.ஆர். சுந்தரம் இவரோட இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சினிமால தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா இருந்தது. அதுக்கப்புறமா இவர் ஃபாரின்ல இருந்து திரும்பி சேலத்துக்கு வராரு. சேலத்துக்கு டி.ஆர். சுந்தரம், அதுக்கப்புறம் வேலாயுதம் பிள்ளை, அதுக்கப்புறம் சுப்புராய முதலியார் இவங்க 3 பேரும் சேர்ந்து திரைப்படத்தை தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இனிஷியலா இவங்க தயாரிச்ச எல்லா படமும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சக்சஸா தான் போகுது. ஒரு படம் ஃபுல்லான அவுட்புட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அந்த படத்துக்காக இந்த ஊர்ல இருந்து வெளி ஊருக்கு, அதாவது பாம்பே, மும்பை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஊர்களுக்கெல்லாம் அடிக்கடி போகிறதா இருந்தது. இதனால டைம் ரொம்பவே வேஸ்ட் ஆகுற மாதிரி நம்ம டி.ஆர். சுந்தரம் அவர்கள் பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா இவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா நம்ம சொந்த ஊர்லயே ஏன் ஒரு பெரிய ஸ்டுடியோ நாம உருவாக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா சேலம் ஏற்காட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு லேண்ட் எல்லாம் வாங்கிட்டு அங்க எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டுடியோ பாத்தீங்கன்னா உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் உருவாக்குற அந்த புதிய ஸ்டுடியோ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சாருன்னா ஒரு படம் ஃபுல்லா ரெடி ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அந்த எல்லா விஷயங்களும் ஸ்டுடியோக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா நினைச்சாரு. இதே மாதிரி தான் அந்த ஸ்டுடியோவே அவர் பாத்தீங்கன்னா கட்ட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா 1935ல எல்லாரும் வியந்து பாக்குற மாதிரி மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிரம்மாண்டமான எல்லா வசதிகளும் உள்ள இருக்கிற ஒரு ஸ்டுடியோவை அவர் பாத்தீங்கன்னா 1935ல சேலத்துல அவர் பாத்தீங்கன்னா மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிரம்மாண்ட ஸ்டுடியோவை அவர் பாத்தீங்கன்னா கட்டி திறந்தாரு. டி.ஆர். சுந்தரம் அவர்கள் ஒரு விஷயத்துல அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தாரு. என்ன அப்படின்னா மக்களுக்கு தரமான ஒரு பொழுதுபோக்கு அம்சம் கொண்ட திரைப்படங்களை மட்டும்தான் இந்த ஸ்டுடியோல தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தாரு. அவரு நினைச்ச மாதிரி தான் எல்லா திரைப்படங்களையும் பாத்தீங்கன்னா தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில அப்ப என்னென்ன புது புது டெக்னாலஜிஸ் எல்லாம் இருந்ததோ அந்த எல்லா டெக்னாலஜிஸையும் அவர் பாத்தீங்கன்னா அவரு தயாரிக்கிற திரைப்படங்கள்ல அவர் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. தமிழ்ல ஃபர்ஸ்ட் கலர் பிலிமா ரிலீஸ் ஆன நம்ம டாக்டர் எம்ஜிஆர் சாரோட அலிபாபாவும் 40 திருடர்களும் இந்த படத்தை பாத்தீங்கன்னா மாடர்ன் தியேட்டர்ஸ்ல தான் உருவாக்குனாங்க. அதுக்கப்புறமா தமிழ்ல ஃபர்ஸ்டா இரட்டை வேடத்தில் நடிச்ச படம், அதாவது டுயல் ரோல்ல நடிச்ச படம் பி.யு. சின்னப்பா அவர்களோட உத்தமபுத்திரன் இந்த படத்தை பாத்தீங்கன்னா மாடர்ன் தியேட்டர்ஸ்ல தான் உருவாக்குனாங்க. அதுக்கப்புறமா தமிழ்நாட்டுல எடுத்த முதல் ஹாலிவுட் படமான தி ஜங்கிள் இந்த படத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ்ல தான் உருவாக்குனாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆட்சி மனோரமா அவங்க ஃபர்ஸ்ட் ஹீரோயினா நடிச்சிருந்த கொஞ்சம் குமாரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தையுமே பாத்தீங்கன்னா மாடர்ன் தியேட்டர்ஸ்ல தான் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மலையாளத்தோட முதல் பேசும் படத்தை பாத்தீங்கன்னா நம்ம மாடர்ன் தியேட்டர்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க. இது மட்டும் இல்லாம மாடர்ன் தியேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய வெற்றி படங்களை அவங்க பாத்தீங்கன்னா தயாரிச்சிருந்தாங்க. அப்படியே காலம் போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா 1963ல நம்ம டி.ஆர். சுந்தரம் அவர்கள் பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா அவரோட பையன் தான் பாத்தீங்கன்னா மாடர்ன் தியேட்டர்ஸ் பார்த்துக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா அவரும் ஒரு சில படங்களை அவர் பாத்தீங்கன்னா தயாரிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா இவ்வளவு ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டுடியோ பாத்தீங்கன்னா 1982ல ஃபுல்லா ப்ரொடக்ஷன் வேலையை பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மாடர்ன் தியேட்டர்ஸ் இவங்க பாத்தீங்கன்னா
தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, அதுக்கப்புறம் வந்து சிங்களம் இந்த மாதிரியான லாங்குவேஜஸ்ல மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட படங்களை வந்து உருவாக்கி இருப்பாங்க. நிறைய நல்ல நல்ல ஆர்டிஸ்டை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி இருந்தாங்க. அப்படியே காலப்போக்கில் மாடர்ன் தியேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குடியிருப்பு பகுதிகளா வந்து பாத்தீங்கன்னா மாத்திட்டாங்க. இவ்வளவு பெருமைக்கு சொந்தமான இந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, சேலத்துல இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் மட்டும் அதே கம்பீரத்தோட இன்னும் அப்படியே அதே இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்பயுமே நீங்க சேலம் சைட்ல போனீங்கன்னா இந்த மாடர்ன் தியேட்டர்ஸோட இந்த கம்பீரமான ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸை நீங்க இப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த வீடியோ பத்தி நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ்லாம் நீங்க வந்து பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.